இந்த ஜென்மத்துல விவசாயியா விஜயால மாற முடியுமா முடியாதா? விவசாயத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு விஜய் தேவையில்ல. விவசாயத்தை பத்தி எனக்கு தெரியாது, நான் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கத்துக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க மக்கள் மத்தியில பேச வேணாமா? விவசாயத்தை பத்தி பேசாம வழக்கம் போல ஸ்டாலின் சாருக்கு எனக்கும் தான் போட்டி. அப்புறம் எல்லாரும் வந்து சபதம் போடுங்க, என் வாக்கு விற்க மாட்டேன், என் வாக்கு விஜய்க்கு தான், என் வாக்கு விசிலுக்கு தான். எத்தனை தடவை ரொம்ப பதற்றத்துல இருக்கிறாரு, பயப்படுறாரு. ஆனா எதை ஒழிப்பனாருன்னு எனக்கு தெரியல. எதை ஒழிப்பாரு அவரு? இப்ப மடிக்கணி கொடுக்குறாங்க, அதை ஒழிக்கணுமா? உரிமை தொகையை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு, இருக்கணும்னு நினைக்கிறாரா? உரிமை தொகையை பற்றி விஜயின் பார்வை என்ன? நான் ரேஷன் கடையில வந்து ஒரு ஆண் இடையாளர் இருந்தா ஒரு ஆணை தான் போட வைப்பேன், ஒரு பெண்ணிடம் ஒரு பெண்ணை தான் போட வைப்பேன் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. இல்ல இப்ப அதுல என்ன மாற்றம் கொண்டு வர புரியும்? இப்ப ஆணும் ஒரு பெண்ணு இருந்தா பிரச்சனை. இந்த ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டா திமுக எல்லாம் ஒழிக்க முடியாது. அது ஒரு ஆலமரம், உனக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். அந்த ஆலமரத்தை எதிர்த்து விளையாடணும்னா உங்களுக்கு நீங்க குறைந்தபட்சம் அதை பத்தின அறிவு தெரியணும். எழுதி கொடுக்கிறவனை திருத்தினா மட்டும்தான் விஜய் திருத்த முடியும். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்னைக்கு தஞ்சையில விஜய் அவர்கள் பச்சை துண்டெல்லாம் போட்டுட்டு எடப்பாடி அவர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில பேசியிருக்காரே சார். இனி டெல்டா என்னோட கோட்டைன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சொல்றதுதானே, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல டெல்டா வந்து என்னோட கோட்டை, நான் தான் அதுல கிங்கு. அப்புறம் முதலமைச்சர் சொல்லியிருந்தார் ஏற்கனவே, அதையும் கூட விஜய் குறிப்பிட்டு இருந்தாரு, டெல்டா நானும் டெல்டாக்காரன் தான் அப்படிலாம் வந்து பேசியிருந்தாரு. இப்போ நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது எடப்பாடின்னு சொன்னதுனால நான் எடப்பாடி தொட்டு பேசுறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே டஃப் கொடுக்குறாரோ அந்த மாதிரி பெஸ்டாரே சார் அப்படின்னா, கிரவுண்ட் லெவல்ல போய் விவசாயிகளுக்கு ஆதரவா நின்று அவங்களுடைய கோரிக்கை எடுத்து வச்சு நீங்க பேசுனீங்கன்னா டஃப் கொடுக்குறாரே சார் நீங்க சொல்லலாம். இப்போ அண்மையில வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்கூட்டியே முளை விட்டு போயிடும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பயிர்கள் இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக விவசாயிகள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது கிரவுண்டுக்கு போய் அதை பார்த்து என்னப்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி பண்ண வேணாமா, அது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்க வேணாமான்னு சொல்லி அதை இக்னைட் பண்ணி விட்டது, அதாவது துவக்கி வச்சது பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணணும். திமுகவோட எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ கூட பண்ணிருக்கலாம். இப்போ ஐயா விஜய் அவர்கள் எப்போ வந்தாரு? இப்ப தஞ்சாவூருக்கு இப்பதான் வந்திருக்கிறாரு. தஞ்சாவூர்ல வந்து நின்றுகிட்டு வேலூர் மக்களுக்கு வணக்கம்னு வேற சொல்றாரு. அதான் கேட்டா அங்க மறந்துட்டு இப்ப சொல்றேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து புதுவிதமான பார்வையா இருக்குது. கொஞ்சம் ரொம்ப நகைச்சுவையாவும் இருக்குது, சிரிப்பு வருது, கஷ்டமா தான் இருக்கு சொல்றதுக்கு இந்த வார்த்தைய. பட் இதெல்லாம் ஏன் பண்றாருன்னு தெரியல. இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் வந்து இது பண்ணக்கூடாது. காவிரி முல்லை பெரியார் பிரச்சனை பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு, காவிரி பிரச்சனை பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சிக்கல்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா அவங்க விவசாயிகளா இருக்கிறாங்க. விவசாயினுடைய அடிப்படை பிரச்சனை நீராதார பிரச்சனை தான். உங்களுக்கு எனக்கு சொல்றாரு அவரு, எனக்கு விவசாயிகளை பத்தி விவசாயத்தை பத்தி பேச தெரியாதுங்கன்னு சொல்றாரு. விவசாயத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு விஜய் தேவையில்ல. விவசாயத்தை பத்தி எனக்கு தெரியாது, நான் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கத்துக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க மக்கள் மத்தியில பேச வேணாமா? பேச வேணாமாங்க? இப்போ நீங்க விவசாயி இல்லாம இருந்தாலுமே கூட எனக்கு பிரச்சனை தெரியும் நீங்க பேசணுமா இல்லையா? ஏங்க இந்த மேகதாட்டு அணையை கட்டுனான்னா தமிழர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குது, தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடி மக்கள் எப்படி தற்கொலைக்கு தள்ளப்படுவாங்கன்ற அளவுக்கு மோசமான சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி பேசணுமா இல்லையா? ஏமா முந்தா நேத்து வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, இதெல்லாம் அவருக்கு வந்து செவிக்கே போயிருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியாது, நான் தப்பா சொல்லல, அவருக்கு தெரியாது. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு நடுவண் அரசாங்கம் தடை போட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு தடைன்னு போட்டிருக்கிறாங்க. தமிழ் தேசிய பேரியக்கம் தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா அதை முன்னெடுத்து கொண்டு போய் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா கீவே உட்பட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் அதை கொண்டாடி தீர்க்கிறாங்க. இப்பயாச்சும் இது மாதிரி பண்ணாங்களே, தப்பை தடுத்து நிப்பாட்டுறாங்களேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பத்தி நீங்க பேச வேணாமா? தெரியுமா முதல்ல அதெல்லாம் பத்தி ஐயா விஜய் அவர்களுக்கு? நீங்க வந்து என்னது ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு பசங்க முத கொண்டு பேசுறாங்கன்னு எழுதி கொடுக்கிறவனை திருத்தினா மட்டும்தான் விஜய் திருத்த முடியும். நான் இப்பயே சொல்றேன், எழுதி கொடுக்குற ஆளை மாத்தினீங்கன்னா மட்டும்தான் விஜயை திருத்த முடியும்.
இது ரொம்ப கஷ்டம். விவசாய குடும்பத்துக்காக அவ்வளவு வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா விவசாய பிள்ளைகள் இருக்காங்களே அவங்க படிக்கிறதுக்கு நான் வந்து முழு செலவும் ஏத்துக்கும், அரசே ஏத்துக்கும் சொல்லியிருக்காரு. அடுத்து விவசாய கடனை நான் ரத்து பண்றேன்னு சொல்லியிருக்காரு. விவசாயம் கூடவே ஒரு விஜயா நான் நிப்பேன், விவசாயிகள் கூட தான் நிப்பேன்னு சொல்லி இல்லைங்க. ஏற்கனவே தமிழ்நாடு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பள்ளி படிப்பு அப்படிங்கிறது அனைவருக்கும் இலவசம் இல்லையா? நீங்களும் இலவசம், நாங்கள் இலவசம் படிக்க முடியுமா முடியாதா? அதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா? 2 பேரும் திராவிட கட்சிகள் அதை பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண தப்பு என்ன? தனியார் கல்வியை தனியார் முதலாளிகளை ஊக்குவித்து வளர்த்தது அவங்க பண்ண தப்பு. தரமற்ற நிர்வாக கட்டமைப்பை பள்ளி கல்வித்துறையிலையும் உயர்கல்வித்துறை வச்சிருக்கிறது தப்பு. அதை திருத்தணும், அதை மாற்றி அமைக்கணுங்கிறதா அவங்களுடைய எண்ணமா நோக்கமா இருக்கணும். இப்ப நான் முழுக்க அரசு பள்ளி ப்ராடக்ட், அரசு பள்ளி மாணவன் தான். நான் 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளி தமிழோட தான் நான் படித்தேன். என்னுடைய பள்ளி காலகட்டத்தில் என்னுடைய பள்ளி கூட ஓரளவு ஒழுங்கா இருந்துச்சு, ஆசிரியர்கள் நல்லா தரமா இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு தரமா இல்லை, ஆசிரியர்கள் சரியா இருந்தாலும் மாணவர்கள் சரியா இல்லை, ஒழுங்கீனமான செயல் நிறைய பேர் பண்றாங்க, கட்டமைப்பு சரியில்லை, நிர்வாகம் சரியில்லைன்னா அதை நீங்க மாற்ற முயற்சி பண்ணணுமே தவிர நான் வந்தா எல்லாருக்கும் இவங்களுக்கு அதை கொடுப்பேன். விவசாயிகளை ஈர்ப்பதற்கு இதை விட எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. விவசாயிகளை ஈர்ப்பதற்கான வழி இது அல்ல. விவசாயத்தை எப்படி பண்ணுவோம்னு பேசணும். நவீனமயப்படுத்தப்பட்ட விவசாய முறைகளை என்னென்னங்கிறத நீங்க பேசணும். விவசாயத்தை பத்தி பேசாம வழக்கம் போல ஸ்டாலின் சாருக்கு எனக்கும் தான் போட்டி, அப்புறம் எல்லாரும் வந்து சபதம் போடுங்க, என் வாக்கை விற்க மாட்டேன், என் வாக்கு விஜய்க்கு தான், என் வாக்கு விசிலுக்கு தான். எத்தனை தடவை ரொம்ப பதற்றத்தில் இருக்கிறாரு, பயப்படுறாரு, ஈஸியா பசங்களை டைவர்ட் பண்ணிடுவாங்கன்னு. இத சிக்கல் என்னன்னா நிறைய பேர் 16 வயசு பசங்க, அவனால ஓட்டே கிடையாது. ஒரு பைட் ஒன்று பார்த்தேன், ஒரு ஊடகத்தில் எடுத்துருக்குறாங்க. அந்த ஊடகத்தில் ஒரு தம்பி பேசுறாரு, தம்பி உங்க பேர் என்னப்பான்னு கேட்கறான். அவன் பையன், தம்பி என் பேர் சுரா அப்படிங்கிறான். எனக்கே ஆச்சரியமா போச்சு, சுறான்னு ஒரு பேரா? சரி ஓகே, எதுக்காக சுறான்னு வச்சிருக்கிறான்? எங்க அம்மா வந்து சுறா படத்தை பார்த்துருந்த பிறகு நான் பிறந்துட்டேன், ஸோ சுறான்னு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னான். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், ஓ அப்புறம் ஆதார் கார்டு காமிக்கிறான், எல்லாத்தையும் காமிக்கிறான், டிரைவிங் லைசன்ஸ் காமிக்க மாட்டேங்கிறான். என்னடா லைசன்ஸ் காமிக்க மாட்டேங்கிறான்? அப்புறம் யோசிச்சு பார்த்தா சுறா படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தேன். சுறா படம் 16 ரிலீஸ் ஆயிருக்கு போல. அந்த டைமிங் ரிலீஸ் ஆனதுனால அவனுக்கு சுறான்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி அவன் பிறந்த வருஷம் வந்து 2016 பிறந்திருக்கான். 2016 அது பிறகு பிறந்திருக்கான். அவன் வயசு வந்து 18 ஆகலப்பா. அவனுக்கு ஓட்டே கிடையாது, ஆனா அவன் துண்டு போட்டு கூட நிற்கிறான். இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? இவங்களை டைவர்ட் பண்ணா என்ன, பண்ணாட்ட என்ன? முதல்ல உங்களுடைய, நீங்க ஒரு தலைவர் தானேங்க. என் கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு தலைவரா இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய வாகனத்துல நடு சாலையில போறீங்க, சாலையில போகிற போது உங்களுடைய வாகனத்தின் மேல ஒருத்தர் எடுத்து உங்க மேல வந்து செல்ஃபி எடுக்கிறான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல அவனை ஏன் அனுமதிச்சிருக்கலாமா? அவன் செல்ஃபி எடுக்க அனுமதிக்கலாமா? வண்டியை ஓட்டிக்கிட்டே போறீங்க, அவன் விழுந்து செத்தான்னா யார் பொறுப்பு? இன்னைக்கு பாத்தீங்களா, பைக்கில் போனோம், பின்னாடியெல்லாம் கீழே விழுந்து மண்டை உடஞ்சு. நான் என்ன சொல்றேன்னா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கோபம் வருது. கோபம் வந்து என்ன ஆகுதுன்னா, வேணாம் வார்த்தை சொல்ல விரும்பல, நான் எதுக்குடா உயிர் வாழ்றீங்கன்னு கேட்கிற அளவுக்கு. அப்படி என்ன உங்களுக்கு ஒருத்தர் மேல வந்து ஒரு பைத்தியம், மனநிலை என்ன பிரச்சனை? விஜய் ஒரு நடிகர், அவர் உச்சபட்ச நடிகர், ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஓட்ட போடு, பிடிக்கிறோன்னா போ, இப்படியே பின்னாடி போவேன், கீழே விழுவேன். ஏன்டா உங்களை பார்த்தா அப்பா அத்தா பார்த்தா என்ன நினைப்பாங்க? கசிங்கமா நினைக்க மாட்டாங்க உங்களை பார்த்தா? அருவருப்பாக மாட்டாங்க? என்ன தோணும்? காமன் மேனுக்கு என்ன தோணும்னா, நீங்க போய் உண்மையிலேயே இந்த மாதிரி யாராவது ஒருத்தர், நான் என்னை விட்டுருக்கப்பா, என்னை விட்டுருங்க, ரோட்ல போற காமன் மேன் ஒருத்தர் போய் இந்த வீடியோவை காமிச்சு என்ன நினைக்கிறீங்க, தேவைதாங்க அவனுக்கு அப்படின்னு பேசுவாங்க. அப்ப விஜய் அவர்களும் அரசியல் படத்துல அரசியல் பழகல சொல்றீங்க? அவரும் அரசியல் மயப்படல, ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட தலைவர் மாதிரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் ரேஷன் கடையில வந்து ஒரு ஆண் இடையாளர் இருந்தா ஒரு ஆணை தான் போட வைப்பேன், ஒரு பெண்ணை தான் போட வைப்பேன் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. இல்ல இப்ப அதுல என்ன மாற்று கொண்டு வர போறீங்க? இப்ப ஆணும் ஒரு பெண்ணு இருந்தா என்ன பிரச்சனை? தப்பு நடக்கும்னா தப்பு நடக்கிறத தடுக்கிறதான உங்க வேலை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஒரு பெண் இடையாளர் இருந்தா ஒரு பெண்ணு தான் போடுவாங்களாம், கணக்கு எழுதுவாங்களாம். ஒரு ஆணம் தான் ஆண்ட கணக்கு எழுதுவாங்களாம். இது இன்னொன்னு, இது வந்து ஒரு மாற்றமா, இது ஒரு புரட்சியா? முதல்ல இது என்ன சின்ன, இதுதான் வந்து நான் அடுத்த ஜென்மன்னு ஒன்று விவசாயியா போறப்பேன். இதெல்லாம் வந்து
பழைய 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 டயலாகு. நான் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் தலித்தாக பிறக்க வேண்டும் அப்படின்னு பேசினார் மகாத்மா காந்தி. இருக்கும்போது என்னையா பண்ணீங்கன்றதான் காந்தியை பார்த்து அன்னைக்கே கேட்டாங்க. பூனா பேக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியுடைய மறுபக்கம் நமக்கு தெரியும். அம்பேத்கர் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில வந்தார். உண்ணாவிரத படத்தை எதுக்காக உண்ணாவிரதம் தான் நமக்கு தெரியும். தலித்துகளுக்கு தனித்தொகுதி வேணான்னு நின்னாரு தெரியுமா? அப்படிப்பட்டவர் தான் ஐயா நல்ல காந்தியர்கள். அவருடைய நல்ல விஷயத்தை நம்ம மறுக்கல. பட் இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கணும். இந்த ஜென்மத்துல விவசாயியா விஜயால மாற முடியுமா முடியாதா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல சொல்லுங்க? இருக்குல்ல, மாறு. நான் இன்னைக்கு சொல்றேங்க, பச்சை தொண்டை சும்மா போடலங்க, நான் விவசாயம் கத்துக்கிறேங்க, நான் விவசாயியா மாறுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது பேச்சு. அதை கூட நடிக்கிறாங்கன்னு சொன்னா கூட அது சாத்தியம் இருக்கு. பட் ஜென்மம், புண்ணியம், சொர்க்கம் சாத்தியம் இல்லாத கவைக்குதவாத பழமைவாத பிற்போக்குவாதங்கள். அவர் தான் சொல்றாரு, நான் சும்மா வந்து எல்லார் மாதிரியும் சொல்றதுக்கு வாயிலே கட்டுக்கதை அடிக்கிறதுக்குலாம் நான் சொல்றேன், நான் சொன்னா செய்வேன், அதனால இது 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 செய்ய முடியாது உங்களால. அடுத்த ஜென்மத்தில் விவசாயம் ஆவீங்க, யார் பார்த்தா? இந்த ஜென்மத்திலே உங்களை ஒன்றும் பார்க்க முடியல, அடுத்த ஜென்மத்தில் உங்களை பார்க்குறாங்களா? அதனால சாத்தியம் இல்லாத கவைக்குதவாத அர்த்தமற்ற வாதங்களை முன்வைத்திருக்கிறார் விஜய். ஆனா இதன் வரிசையிலே வந்து இலவசங்களை தவிர்ப்போம்ன்ற ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் சார். ஏன்னா இப்ப இருக்க ஆட்சியாளர்களா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், இலவசங்களை கொடுத்துதான் இப்போ வரை நான் வந்து ஆட்சிக்கு வந்தா இவ்வளவு காசு தரேன் இவ்வளவு தரேன்னு இருக்காங்க. ஆனா அந்த இலவசத்தை நான் தவிர்ப்பேன், பொருளாதாரத்தை நான் வந்து ஏற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்து இல்ல. அவரோட அந்த இலவசத்தை நான் நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து முழு ஸ்பீச் நான் இன்னும் பார்க்கல, நான் வெளியில போயிட்டு தான் வந்தேன். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இலவசத்தை ஒழிப்புன்னு அவர் சொன்னாருன்னா எனக்கு அதுல வந்து எனக்கு உடன்பாடான கருத்து தான் அது. இலவசங்களை வந்து முழுசா ஏத்துக்கிட்டு இலவசங்களையே வந்து வச்சு சமூகத்தை ஓட்டுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை கிடையாது. ஆனா எதை ஒழிப்பனாருன்னு எனக்கு தெரியல. எதை ஒழிப்பாரு அவரு? இப்ப மடிக்கணி கொடுக்குறாங்க, அதை ஒழிக்கணுமா? அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரா? உரிமை தொகையை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரா, இருக்கணும்னு நினைக்கிறாரா? உரிமை தொகையை பற்றி விஜயின் பார்வை என்ன? ஏன் நமக்கு இந்த சந்தேகம் வருது தெரியுமா? அவர் எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறாரு. எதை பத்தியும் அவர் பேச மாட்டேங்கிறாரு. எழுதி கொண்டு வராரு, அதை நிக்க வச்சிடறாரு, அதை அழகா பார்த்து பேசிடுறாரு, கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த வசனம் ஞாபகமே இருக்கு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு போறாரு. அந்த டயலாக் மட்டும் மாறவே இல்லை. இன்னும் டெம்ப்ளேட் எழுதி கொடுத்துட்டாங்க போல. அப்புறமா கையில செங்கோல் கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க, கத்தியை கொடுப்பாங்க, முடிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்கிறாரு. சமூகத்தில் நடக்கிற அது ஒண்ணு இந்த நாங்குநேரி மேட்டரை பேசினாரு, மனமார்ந்த பாராட்டுகள். அதை கூட சட்டம் ஒழுங்குன்னு பேசக்கூடாது. சாதி ரீதியா திருநெல்வேலி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பச்சை படுகொலைகளை இந்த சமுதாயம், இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. கையாலாகாத திராவிட மாடல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு பேசணுமா இல்லையா? திருநெல்வேலியில எந்த விதமான சாதி சிக்கலும் இல்லைன்னு தொடர்ச்சியா ஐயா அப்பாவை பேசிட்டு இருக்கிறாரு. மனசாட்சி இருக்கா அப்பாவுக்கு? அந்த அப்பாவும் ரோட்ல இறங்கி திருநெல்வேலியில நாங்குநேரியில அந்த பகுதியில் போய் சுத்தணும். அப்பாவுக்கு மனசாட்சி இருந்தா அங்க போய் சுத்தணும். அவர் அந்த பகுதிக்கும் போக மாட்டாரு, நடக்கிறது என்னங்கிறதையும் ஒத்துக்க மாட்டாரு, எந்த பிரச்சனையை பத்தியும் யோசிக்க மாட்டாரு. அந்த ஐயா அப்பாவுக்கு நீங்க பதில் சொல்லிக்கணுமா வேணாவா? எந்த பிரச்சனையுமே இல்லை, சாதி சிக்கலே இல்லைன்னாரு. 9 பேர் 10 பேரை கண்ணுக்கு எதிரில் வர்றவங்களாம் அருவாரில் வெட்டியிருக்கிறான். சைக்கோ, சாதி வெறி பிடிச்ச சைக்கோ வெட்டியிருக்கிறான். 2 பேர் பரிதாபம் உயர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி, 45 வயசு, அவன் பொண்டாட்டியும் மாற்றுத்திறனாளி, அவங்க ஒரு குழந்தை இருக்கு. இப்போ குடும்பத்தை யார் பார்த்துப்பா? ஏதோ ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு சைக்கோ தனமான நபர்களால ஒரு மாற்றுத்திறனாளி செத்து போயிருக்கான். ஆனா அது ஆட்சியில ஆளும் கட்சியில இருக்கவங்களே கேட்கலையே சார். விசிகா திருமாவளவன் இல்ல திருமாவளவன் அங்க வீடியோ கால்ல பேசினாரு, சிபிஎம் அறிக்கை விட்டாங்க, காங்கிரஸ் எல்லாம் பேசினாங்க, ரைட்டு. அவங்களா சாதி வெறிங்கிற நோட்ல தான் நிக்கிறாங்க. சாதி வெறி ரீதியிலான தாக்குதல்ங்கிற வார்த்தையை விஜய் பயன்படுத்தி இருக்கணுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன் கடந்து போறீங்க அத? ஆமாங்க, சாதி ரீதியா அங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கன்ற நானு அதை சொல்லணும். அவர் முழுமையாக வார்த்தையை பயன்படுத்தினாராங்கிறது எனக்கு சப்ஜெக்ட் கரெக்ஷனா இருக்குது. ஆனா இந்த ஆட்சி நடக்கிற அவலத்தை பத்தி நம்ம பார்க்கணும்ல. நான் அதையும் கூட சேர்த்து சொல்லிடுறேன். இதை பத்தி தப்பான தகவல்லாம் பரப்புனாங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். 9 பேர் 10 பேர் முகமுடி வந்துட்டு கையில பெட்ரோல் கொண்டு வச்சிருக்கிறான், கத்தி வச்சிருக்கிறான், அவனை தடுத்து நிப்பாட்டி அவனை யாருன்னு விசாரிக்க துப்புல வக்கற்ற
ஒரு நிர்வாகத்தை நடத்திட்டு இதை பத்தி பேசினா உள்ள தூக்கி போட்டுருவோம்னா என்ன அர்த்தம்? யாரை பயமுறுத்துறீங்க நீங்க? ஒரு அரசாங்கத்துக்கு அடிப்படை வேலை என்ன? ஒரு கேஸ்ட் புரோன் ஏரியாவா இருக்குது, அந்த பகுதியில் தொடர்ச்சியா சாகினம் நடக்குது அப்படின்னா நீ அங்க ஆளை போட்டிருக்கணுமா வேணாவா? கொடூரமான ஒரு கேவலமான அணுகுமுறை. இதெல்லாம் பத்தி விஜய் இன்னும் ஸ்ட்ராங்கா பேசணும். புரியுதா? இந்த ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டா திமுகலாம் ஒழிக்க முடியாது. அது ஒரு ஆலமரம். உனக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். அந்த ஆலமரத்தை எதிர்த்து விளையாடணும்னா நீங்க குறைந்தபட்சம் அதை பத்தின அறிவு தெரியணும், அதை பத்தின வரலாறு தெரியணும். அது இல்லாம குருட்டாம்போக்குல மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டுலாம் போனீங்கன்னா வாய்ப்பு இல்ல ராஜா. அதே திமுக அதிமுக தான் ஏதோ டீலிங் இருக்கிறதா சொல்றாங்களே, அது என்ன டீலிங்? என்னவா டீலிங் வச்சிருக்கீங்க நீங்க வந்து? நான் இதை பண்றேன் எஸ்ஓபின்னு சொல்லி நீ காலி பண்ணு, நான் வந்து பழி மேல பழியா போட்டு காலி பண்றேன், இந்த டீலிங் ஓகேவா அப்படின்ற மாதிரி அதிமுகவும் திமுகவும் டீலிங் வச்சிருக்காங்களாம். அதிமுகவும் திமுகவும் விஜய் ஒழிக்க டீலிங் வச்சிருக்காங்களாமா? அதுவும் கட்சி தோழர்கள் சொன்னது தானே. அவங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்க தலைவரை ஒழிக்கிறதுக்கு அதிமுக திமுக கூட்டணியே வைக்கும் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து பேச்சாமா? இதெல்லாம் இருக்கிற என்ன ஆதாரம் இருக்கு? 2 பேர் சேர்ந்து வச்சு பேசுறாங்க, என்ன ஆதாரம் இருக்கு? முன்னாடி தான் திமுகவும் பிஜேபியும் கள்ளவுறவுல இருக்குன்னாரு. ஓகேவா? அதுக்கு ஏதாவது நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னோம். சரி, கள்ளவுறவுல இருக்கிறது எப்படி உண்மையாகும் தெரியுமா? இவர் விகரஸா பிஜேபி அடிச்சு திமுக தண்ட கருமாந்திரமா இருந்தா பிரச்சனை இல்லை. நான் சொல்றது புரியுதா? திமுக பிஜேபி வந்து பேசிட்டு தான் இருக்கிறான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பாஜக வந்து திமுக பேசிக்கிட்டே இருக்கிறான். செயல்படுறாங்களா இல்லங்கிறது வேற, ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறான். நீங்க என்ன பேசுறீங்க? ஆனா இந்த எலெக்ஷன் வந்து வெறும் தேர்தலை மட்டும் இருக்காது, இந்த எலெக்ஷன் இட் இஸ் எமோஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் அது சில ஆங்கில வார்த்தைகள்லாம் போட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் இங்கிலீஷ் கொஞ்சம் பேச வருதுன்னு காமிக்கிறார். எமோஷன் இன்னொன்னு சொன்னாரு, ஒசானிக் எமோஷனா ஒசாட்டிக் எமோஷனா, கடல் அளவு உணர்வு அப்படிலாம் பேசியிருக்கிறாரு. தெரியல இதெல்லாம் ஏன் பேசுற மக்களுக்கெல்லாம் புரிய, காமன் மேனுக்கு இல்லை, அங்க இருக்கிற ரசிகர்களுக்கு இப்படி தலைவர் ஏதோ பேசுறா அப்படி ஓகே பரவாயில்ல, கையை கால ஆட்டுறாரு தலைவர் பார்த்துருப்பாலும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு தான் சார் தாவேக்காவோட இம்பாக்ட் வந்து இந்த தேர்தலில் இருக்கும்? இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அவருடைய ஒரு ஆக்டிவிட்டியும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். பொதுவாக பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கிற என்ன கருத்தை நான் கேட்டேன்னு சொல்றேன். அவரோட பொதுவான ஆக்டிவிட்டி, அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய எவ்வளோ ரசிகர் பட்டாலும் தான் ஓட்டா மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி மாத்திர முயற்சிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மெச்சூர்டு முயற்சியா தெரியல, ஒரு தேவைப்படக்கூடிய முயற்சியா தெரியல, சமூகத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய முயற்சியா தெரியல, கொள்கை இல்லாத முயற்சியா இருக்குது. அதனால அந்த முயற்சியை நான் வந்து நல்ல ஒரு விஷயமா பார்க்கல. ஆனா அவங்க ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும்? அருளோட கருத்தா வேணும். போடா லூசு பயல, நீங்கெல்லாம் யாரா எங்களுக்கு? விஜய் எதிர்த்து பேசுற, விஜய் விமர்சித்து பேசுற எல்லாரையும் அவங்க அப்படிதான் கருதுறாங்க, விமர்சிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்படிதான் நிராகரிச்சுட்டு தான் நம்மளை நிராகரிச்சுதான் அவங்க போவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் தான் என் ஓட்டு அப்படின்னா சொல்றாரு. கவனிச்சிங்களா? என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, ஏன் ஓட்டு சிச்சனத்துக்கு தான். இதை தான் நாட்டு பேசிட்டு இருப்பாரு அவரு, அதை தான் கொண்டு போய் சேர்ப்பாரு. இந்த ஜனநாயகம் கொடுத்துருக்கிற வாய்ப்பு என்னன்னா, கட்சி ஆரம்பிச்சு நின்று உங்களால் ஜெயிக்க முடியும். அதுக்கு இது தேவையில்லைன்னா ஜனநாயகம் சொல்லலை. அதான் சொல்லியிருக்கிறா. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா கொள்கையை சொல்லணும் அப்படிதான் போட்டிருக்குதா? போடல. என்ன சொல்ல பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி? நீங்க நம்ம தான் பாவம். ஐயா உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்கன்னு. அதுக்கு புஷியான பதில் கொடுத்துட்டாரு ஒரு இடத்துல. நம்மள நிறைய பேர் கேட்குறாங்க கொள்கை என்ன அது என்ன, அதெல்லாம் இல்லை, எல்லாம் தளபதி தான், எல்லாமே தளபதி தான் அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. தளபதி தான் கொள்கை, தளபதி தான் தலைவர். தளபதி இருந்தா கட்சி, இல்லைன்னா கட்சி இல்லை. தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றிம்மா.